ஓம் ஓம் ஊன் உடம்பில் பிறவிவிடம் தீந்து உலகத்தோர் உய்ய ஞானம் முதல் 4 மலரு நல் ஹரிஹி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்து வருகின்றோம். நாம் இப்போது ஒரு சக்தி பீடத்தினையும் பிரம்மனுக்காக 9 பிரம்மாக்களாக சேர்ந்து ஈசனை வழிபட்ட ஒரு ஸ்தலத்தையும் நாம் காண இருக்கின்றோம். ஆலம்பூர் உள்ள தெலுங்கானா மாநிலத்தில் ஜோகலாம்பாள் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆலம்பூர் என்ற இடத்தில் துங்கபத்ரை கிருஷ்ணா ஆறுகள் சந்திக்கும் இடமான இந்த இடத்தில் தட்சிண காசி என்று அழைக்கப்படும் இந்த ஆலம்பூர் நல்லமலா மலைகளால் சூழப்பட்டிருக்கின்றது. ஆலம்பூரில் உள்ள நவபிரம்மா கோவில், ஜோகலாம்பா கோவில், பாபநாசி கோயில்கள், சங்கமேஸ்வரர் கோயில் போன்ற குறிப்பிடத்தக்கவை. கிபி 7ஆம் மற்றும் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில்கள் இவை. பாதாமி சாளுக்கியரால் கட்டப்பட்ட கோயிலாகும். ஜோகலாம்பா கோயில் 18 சக்தி பீடங்களில் 5வது சக்தி பீடமாகும். இது மிகவும் பிரபலமான சக்தி ஸ்தலங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இந்த சக்தி பீடம் யோகாவில் சித்தி தெய்வமாக கருதப்படுகின்றது. ஜோகலாம்பாள் கோவில் தாட்சாயணியின் மேல் பற்கள் விழுந்த இடமாக கருதப்படுகின்றது. தாட்சாயணி தேவியின் சடலத்தை சிவபெருமான் சுமந்து கொண்டு ஆரியவர்த்தம் முழுவதும் அலைந்தபோது இந்த இடத்தில் உடல் உறுப்புகள் விழுந்ததாக கூறப்படுகிறது. இங்கு ஈசனின் பெயர் பால பிரம்மேஸ்வரா. கோயிலில் உள்ள ஜோகலாம்பா தேவி தலையில் தேள், தவளை மற்றும் பல்லியுடன் நாக்கை நீட்டியபடி அமர்ந்த நிலையில் காட்சி தருகின்றார். கோவில் துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்திருக்கின்றது. ஹைதராபாத்திலிருந்து 200 கிலோமீட்டர் தூரத்திலும் கர்னூலிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. இவளை வழிபடுவதால் வாஸ்து தோஷங்கள் நீங்கும், திருஷ்டி தோஷங்கள் விலகும் என்று நம்பப்படுகின்றது. கோவில் காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் காலை 9:30 மணிக்கு சண்டிகோமம் செய்யப்படுகின்றது. அந்த சமயத்தில் ஆண்களுக்கு மட்டுமே அனுமதி தரப்படுகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நவபிரம்ம கோயில்கள். கிபி 8ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் 14ஆம் நூற்றாண்டில் தில்லி சுல்தானகம் ஆட்சியின் போது சிதைக்கப்பட்டது. 1980 ஆண்டிற்கு பின் இக்கோயில்கள் சிதிலங்கள் இந்திய தொழில்துறையிலால் சீரமைக்கப்பட்டது. சிவபெருமானுக்கு நவபிரம்மா எனப்படும் 9 கோயில்கள் உள்ளன. அவை சொர்க்க பிரம்மா, பத்ம பிரம்மா, விஸ்வ பிரம்மா, அர்கா பிரம்மா, பால பிரம்மா, கருட பிரம்மா, தாரக பிரம்மா, குமார பிரம்மா, வீரபிரம்மா என்ற 9 கோயில்கள் இங்கே இருக்கின்றன. இந்த ஸ்தலத்தில் பிரம்மதேவன் பல 1000 ஆண்டுகள் தவம் இருந்து அதன் பலனாக அவருக்கு சிவபெருமான் உயிர்களை படைக்கும் திறனை அளித்தார் என்பது தலவரலாறு. இதனால் இங்குள்ள ஈசனுக்கு பாலபிரமேஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் சிவன் கோயிலில் ஒன்றாக அமைந்த நவபிரம்மா கோயிலும் தட்சிண காசியும் என அழைப்படும் இந்த கோயிலும் சமயம் கிடைக்கும் போது இந்த பகுதிக்கு வரும் பக்தர்கள் கண்டிப்பாக தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே. காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவே. காலனை உதைத்த நாமம் நம சிவாயவே. வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே. பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே. நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. துன்பத்தை போக்கும் நாமம் நம சிவாயவே. இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நமச்சிவாயவே. அறநெறியை காட்டும் நாமம் நமச்சிவாயவே. பிறவி கடல் தாண்ட நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே. அன்பர் உள்ளம் ஓங்கும் நாமம் நமச்சிவாயவே. இன்பமதியும் நாமம் நம சிவாயவே. சத்திய நெறி காட்டும் நாமம் நம சிவாயவே.
சாந்தி நிலை காட்டும் நாமம் நம சிவாயவே. நம சிவாய நம சிவாய நம சிவாயவே. நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே. जननी जय जय माहेश्वरी, जननी जय शिव कामेश्वरी, जननी जय शिव भागेश्वरी, जननी जय शिव वामेश्वरी, जननी जग जननी, जननी शुभ जननी, जननी जय जय ज्ञानाम्बिके, जननी जय जय मोगाम्बिके, जननी जय जय मूगाम्बिके, जननी जय जय जगदाम्बिके, जननी जग जननी, जननी शुभ जननी. चक्रराज सिंहासनेश्वरी, श्रीललिताम्बिकये भुवनेश्वरी, श्रीचक्रराज सिंहासनेश्वरी, श्रीललिताम्बिकये भुवनेश्वरी, आगम आ
श्रीचक्रनायकी श्रीभुवनेश्वरी राजराजेश्वरी पालय मां वाराही वैष्णवी वारिजलोचनी राजराजेश्वरी पालय मां श्रीरामसोदरी श्रीजगन्नायकी राजराजेश्वरी पालय माम् अम्ब परमेश्वरी अखिलाण्डेश्वरी राजराजेश्वरी पालय माम् अम्ब परमेश्वरी अखिलाण्डेश्वरी राजराजेश्वरी पालय माम् राजराजेश्वरी पालय माम् நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.